ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ரெய்னி சீசனாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் ஐஸ்கிரீமு கொஞ்சம் கூலிங்கான ஐட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா ஹாட்டாகவே சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 9ல் சாப்டர் 9 ஃபோர்ஸ் அண்ட் த லாவ் ஆஃப் மோஷன். இதில் ஃபர்ஸ்ட் லாவ் ஆஃப் மோஷன் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது செகண்ட் லாவ் ஆஃப் மோஷன். செகண்ட் law of motion என்னன்னா rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு மொமெண்டம்னா என்னன்னு தெரியணும். மொமெண்டம் அப்படின்னா combines the object mass and its velocity. ஓகேவா? இப்போ ஒரு ஹெவி ட்ரக் இருக்குது 4000 kg மாஸில். இது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி 3 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. பர்சன் இருக்கும்போது ட்ரக் என்ன பண்ணுதுன்னா அந்த பர்சன் மேலே இடிச்சிச்சுன்னா இம்பேக்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அந்த இம்பேக்டை தான் என்ன சொல்கிறோம்? மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ட்ரக்கோட மாஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் வெலாசிட்டி கம்மியாக இருக்குது, ஆனால் இம்பேக்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்மால் புல்லட், ஓகே, 20 கிராம் புல்லட்டு, வெலாசிட்டி ஓகே ஒரு 100 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் ஒரு பேசன் மேலே போய் என்ன ஆகுது? மோதுது. பேசன் மேலே போய் படுது. பட்டோன்னு என்ன ஆகும்? இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். இதை தான் இந்த இம்பேக்டை தான் என்ன சொல்கிறோம்? மொமெண்டம் சொல்கிறோம். இப்போ வந்து இதுக்கு மாஸ் அதிகமாக இருந்தனால இம்பேக்ட் அதிகமாக இருக்குது, இதுக்கு வெலாசிட்டி அதிகமாக இருந்தனால இம்பேக்ட் அதிகமாக இருக்குது. அப்போது மொமெண்டம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மாஸ் அண்ட் வெலாசிட்டி. மொமெண்டம்னா என்ன? கம்பைன்ஸ் த ஆப்ஜெக்ட் மாஸ் அண்ட் இட்ஸ் வெலாசிட்டி. இதை தான் என்ன சொல்லுவோம்? மொமெண்டம் சொல்லுவோம். இல்லைனா மொமெண்டம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? பீஸ் ஈக்குவல் டு மாஸ், ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு வெலாசிட்டி. எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து மாஸுக்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர் பர் செகண்ட். அப்போ கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம். இது என்ன குவான்டிட்டினா ஸ்கேலாரா வெக்டாரான்னு பார்த்தா வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா இதுக்கு வந்து டைரக்ஷன் உண்டு. ஒரு டைரக்ஷனில் என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகி தான் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் போய் தான் இம்பேக்டை ஏற்படுத்தும். டைரக்ஷனும் உண்டு, அமௌண்ட்டும் உண்டு. அதனால் இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இப்போ செகண்ட் law of motion என்னன்னு பார்க்கலாம். rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force. applied unbalanced forceனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது மொமெண்டம் வந்து என்ன ஆகும்? ஹெவியாக இருக்கும். அப்புறம் அது வந்து போயிட்டே அது வந்து சம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ண பிறகு என்ன ஆகும்? மொமெண்டம் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட்னா டைமை பொறுத்து என்ன ஆகும்? மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் எதை பொறுத்து இருக்கும்? இது ப்ரப்போர்ஷனல் டு த அப்ளைடு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அப்படின்னா எஃப் அப்ளைடு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எஃப் ப்ரப்போர்ஷனல் டு rate of change of momentum divided by rate of change of time. இதான் என்னது? செகண்ட் law of motion.